கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிரைவில் வடச்சித்தூரில் அமைஞ்சிருக்க நம்ம ஏஎம்ஏ ரெசிடென்சியை தான் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு சென்ட்டோட ரேட் வெறும் 4,99,000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட மேடம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே மேம் லொக்கேட்டாக இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் வடச்சித்தூரில் நல்ல ஊருக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஓகே. ஸோ உள்ள என்னென்ன பட்ஜெட்ல எல்லாம் நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க? வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா 1 BHK and 2 BHK. 1 BHK வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 27 lakhs 28 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 BHK போது 38 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா கையில் டவுன் பேமெண்ட்லாம் எவ்வளோ இருக்கணும் மேம்? வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கையில் ஒரு 7 lakhs இருந்தாலே போதும். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே, ஏன்னா நம்ம கிட்ட எல்லா பேங்கர்ஸும் டைப் இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த பேங்க் மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு நேஷனலைஸ்டு பேங்க்லேருந்து பிரைவேட் பேங்க் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இமிடியேட்டாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய்க்கலாம். வித்தின் ஒரு 15 டேஸ்லேயே நம்ம போய்க்கலாம். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ லேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இந்த ஸ்கூல் காலேஜஸ் டெவலப்மெண்ட்லாம் எப்படி மேம் இருக்கு? சொல்லவே வேண்டாம். கிணத்துக்கடவுன்னு சொல்ல போனால் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து நம்ம கிணத்துக்கடவுல வந்துச்சு இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. டானி ஷெல்டர்ஸோட டானி சென்கோ இன்ஃபோ ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 lakh ஸ்கொயர் ஃபீட்ல 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி கிணத்துக்கடவுல வந்திருக்கு. அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. காலேஜ்னு சொல்ல போனீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ், அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ், யுவகுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்னு எடுத்துட்டோம்னா விவேக் வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து அமிர்தா ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்ஸுமே பக்கத்துலேயே இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இந்த ஏரியால பஞ்சமே கிடையாது. ஈவன் இங்க பாத்தீங்கன்னா +2 வரைக்கும் படிக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், வடச்சித்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைட்ல தான் நம்ம சைட்டே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் பேக் சைட்ல இருக்கு. அது இல்லாம நம்ம சைட்டு நம்ம மெயின் சென்டரா பாத்துட்டீங்கன்னா இங்கிருந்து எடுத்துட்டோம்னா நம்ம பொள்ளாச்சி ஹைவேஸ்க்கு ரொம்ப பக்கம், இந்த பக்கம் பல்லடம் ஹைவே ரோடு, செட்டிப்பாளையத்துக்கு ரொம்ப பக்கம், உடுமலைப்பேட்டை ரோடு, நெகமம், பொள்ளாச்சி, ஸோ எல்லாத்துக்கும் சென்டர்ல இருக்கு. ஓகே. ஸோ ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல டெவலப்மெண்ட் சொல்ல போனா சொல்லவே வேணாம். வடச்சித்தூர் இன்னைக்கு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா மெயின் ரோட்ல எல்லாம் சென்ட் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் நடந்து கூட வந்துடலாம். வடச்சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அதுவும் இந்த இவ்வளோ கம்மியான பிரைஸ்க்கு அது இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸோட இந்த ஏரியாலே சைட் யாருமே போடும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு வடச்சித்தூர்ல நம்ம பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்? 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு பஸ் இருந்துட்டே இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து செட்டிப்பாளையம் வழியா டுவர்ட்ஸ் நெகமம் போற பஸ்ஸும் இந்த வழியா தான் போகணும். கிணத்துக்கடவுல இருந்து வடச்சித்தூருக்கு போறது, சுல்தான்பேட்டை போற எல்லா பஸ்ஸுமே இந்த வழியா தான் போகும். அது போக உங்களுக்கு உடுமலைப்பேட்டை போற பஸ், அப்புறம் வந்து நெகமம் போற பஸ் எல்லாமே இந்த வழியா தான் போகணும். இதுதான் மெயின் ஜங்ஷன் வடச்சித்தூர். ஓகே. நம்ம சைட்டுக்குள்ள இப்போ இதோட டெவலப்மென்ட்லாம் சொல்லுங்க. ரோடு மத்ததெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்க லைவா பார்க்கலாம். நல்ல வைட் 40 ஃபீட் ரோடு இருக்கு, 33 ஃபீட் ரோடும் இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு பிளாட்டுக்கும் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு. பக்கா கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது நீங்க காம்பவுண்ட் வாலோட பார்க்கலாம். ஒரு மாடல் ஹவுஸும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது நாங்க எந்த மாதிரி குவாலிட்டியில பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் ஹவுஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அது இல்லாம ஒரு 3 வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. டோட்டலாவே இது 2.5 ஏக்கரா தாங்க. மொத்தமாவே ஒரு 40 ஃபேமிலி மட்டும் தான் இதுக்குள்ள வர முடியும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ ஒரு பியூட்டிஃபுல்லான கம்யூனிட்டிக்குள்ள ஈஸியா வந்துடலாம். ஓகே. இப்போ பிளாட்ஸோட சைஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? அதோட பட்ஜெட்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 சென்ட்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். 2.5 சென்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2.25 சென்ட், 3 சென்ட்ஸ் இருக்கு, 4 சென்ட்ஸ் இருக்கு, 5 சென்ட்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பட்ஜெட். நீங்க வந்து உங்களோட சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ்ன்னு சொல்ல போனா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாலே இந்த பிரைஸ்க்கு யாருமே கோட் பண்ணல. ஏன்னா மெயின் ரோட்ல முன்னாடி வந்து ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல 10 lakhs போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஜஸ்ட் 4,99,000 கொடுக்குறோம். இது வெறும் லான்ச்சிங் ஆஃபர் மட்டும் தான். இதுக்கப்புறம் திருப்பி கண்டிப்பா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இதுல வந்து என்னன்னா இப்போ புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வடக்கு கிழக்கு கார்னர் சைட் நிறைய பேர் வந்து பர்டிகுலரா அந்த சைட்டை மட்டுமே பிக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பாக்குறீங்கன்னா எல்லா சைட்ஸுமே அவைலபிள் இருக்கு. எல்லா அப்ரூவ்ஸும் இருக்குல்ல, டிடிசிபி எல்லா அப்ரூவ்ஸுமே இருக்கிறதுனால, அதாவது அப்ரூவல்ஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவலே கொடுப்பாங்க பேங்கர்ஸ். ஸோ நம்ம கிட்ட எல்லா பேங்க்குமே ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம். மேம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேம், இது வந்து ரெடி டு மூவ் ஆல் எப்படி மேம்? ஆமாங்க, இது வந்து ரெடி டு மூவ் ஹவுஸ் தான். இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. யாருக்காவது இமிடியேட்டா வீடு வந்து உடனே போய் பார்த்து பால் காய்ச்சணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா மறக்காம இந்த சைட்டுக்கு வந்து நீங்க இந்த வீடு பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு 2 BHK ஹவுஸ். அது ரொம்ப பட்ஜெட்ல பண்ணிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதோட வீடியோ வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இது வந்து 2 BHK. 2 BHK. 2 பெட்ரூமே அட்டாச்ட் பாத்ரூமோட கொடுத்திருக்கீங்க. ப்ளஸ் வந்து உள்ளே வாட்டர் டேங்க். எல்லா வசதியுமே இருக்கு. ஃபுல் ஃபினிஷ்டோட பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கிட்ட வீடு வாங்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து லேடிஸ் அப்படின்னு சொல்ல போனாலே வீடுன்னு சொல்ல போனா கண்டிப்பா மாடுலர் கிச்சன் இருக்கணுங்கிற ஆசைப்படுவாங்க. சோ நம்ம கிட்ட வீடா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மாடுலர் கிச்சன் அண்ட் டிவி யூனிட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டா பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இந்த நம்ம இப்ப நின்னுட்டு இருக்க வீட்டோட பட்ஜெட் இது வந்து 38
28 lakhs. ஏன்னா அது 2 BHK ஹவுஸ், பக்கத்துலேயே 1 BHK ஹவுஸ் ஒன்று இருக்கு. அது வந்து 28 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே மேம். சந்தோஷ் இவர் வந்து மிஸ்டர் ரவி, இவங்க வந்து மிஸ்ஸஸ் பிரியா ரவி. ஆக்சுவலா இவர் தான் வந்து நம்ம ஏஎம் ரெசிடென்சியோட ப்ராஜெக்ட் மேனேஜர். இவர் தான் இங்க 24/7 இருப்பாங்க. ஸோ வாட் எவர் த குவரிஸ் நீங்க வந்து ரவிக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ரவி வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஃபர்தரான டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க சைட்டை.